கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 18:30 வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ள தேவன். நீதிமானும் உத்தமனுமாய் இருந்த நோவாவை போல உத்தமத்தை காத்துக்கொள்வோம். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று ஆபிரகாமோடே சொன்ன கர்த்தர் நம்மோடும் சொல்லுகிறார். முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் ரூத்திற்கு உத்தமமாய் இருக்கிறது என்று சாட்சியை போவாஸ் மூலம் பெற்றது போல நாம் ஆண்டவர் நம்முடைய செயல் உத்தமமாய் இருக்கிறது என்று சொல்லும்படியான வாழ்க்கை வாழ்வோம். ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய உத்தமமான வழியை பின்பற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை தரும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. உடைய வசனம் புடமிடப்பட்ட வசனம் என்பதை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்துக்கு செவி கொடுக்க, உடைய வசனத்தை நம்ப, உமக்காய் வாழ எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகமாய் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் இந்த உலகத்தில் பிறந்தீர் என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் உமக்காய் வாழ கிருபை தாரும். அநேகருக்கு உதவியாய் இருக்க, ஏழை எளியவர்களை நாங்கள் உபசரிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவரே கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும், உமக்காய் ஜீவிக்க கிருபை தாரும். நீரே பாதுகாப்பீராக. எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.